மத்திய பட்ஜெட் குறித்து மாநிலங்களவை திமுக குழு தலைவர் திருச்சி சிவா டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். வருங்காலத்தையும் முறையாக வடிவடிக்காமல் இருக்கிற போது இந்த அரசாங்கம் செய்வது எத்தனையும் வெறும் அரசியல் தானே தவிர மக்கள் நலன் கருதியோ நாட்டினுடைய முன்னேற்றத்தை குறித்தோ நிச்சயமாக இல்லை. எங்களை பொறுத்தவரை இது அரசியல் கண்ணோட்டத்தோடு சொல்கிற பார்வை அல்ல. நியாய அடிப்படையில் நாங்கள் பார்த்ததை அனுபவித்ததை இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேதனைகளை தீர்க்க முன்வராத ஒரு அரசாங்கத்தினுடைய நிதிநிலை அறிக்கை என்பது எந்த வகையிலும் பாராட்டக்கூடிய அளவிலே இல்லை. நேற்றுக்கு பொருளாதார ஆய்வறிக்கையை தாக்கல் செய்த நிதியமைச்சர் சொன்னார் 7% ஜிடிபி குரோத் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதுக்கு பிறகு அது 7% அந்த ஜிடிபி குரோத்தை எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்குமா? அதாவது இந்த ஜிடிபி அதில் காட்டப்படுகின்ற புள்ளி விவரங்கள் இதெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு எந்த வகையிலும் பயன்படாது. பணவீக்கம் குறைந்திருக்கிறது, அதிகமாக இருந்தாலும் விலைவாசி குறைந்திருக்கிறது என்று நேற்றைக்கு அறிக்கை சொன்னது. அது எப்படி பணவீக்கம் அதிகரிக்கிற போது விலைவாசி குறையும்? சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. பணவீக்கம் என்பதே பொருட்கள் கிடைப்பது குறைவாக இருக்கும், உற்பத்தி குறைவாக இருக்கும், ஆனால் கையிலே பணம் அதிகம் இருக்கும். அதை கொண்டு வாங்க முடியாதவர்கள் பணத்தை கையிலே வைத்திருப்பார்கள். இதைத்தான் பணவீக்கம் என்று சொல்வது. ஆக அது குறைந்திருக்கிறது, விலைவாசி அதே போல குறைந்திருக்கிறது, அதாவது பணவீக்கம் கூடியிருக்கின்றது, விலைவாசி குறைந்திருக்கிறது என்று முரண்பாடான தகவலை எல்லாம் சொல்கிறார்கள். நிறைய விசித்திரங்கள், நிறைய வேடிக்கைகள். ஆனால் போராடி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை எதிர்க்கட்சிகளாகிய எங்களுக்கு தான் இருக்கின்றது. பீகார் போன்ற மாநிலங்கள் எங்க மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனால் நேற்றுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மத்திய இணையமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பட்ஜெட்ல பீகார் போன்ற மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படாவிட்டாலும் கூடுதலாக பல்வேறு திட்டங்களுக்கு நிதியை ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறார். அதைத்தான் நான் முதலிலே சொன்னேன், முன்னமே நான் அதைத்தான் சொன்னேன். இங்கே அதாவது பீகார் போன்ற ஆந்திர பிரதேசத்தை போன்ற அவர்களுக்கு கூட்டணியில் இருக்கிற மாநிலங்களுக்கு நிதி உதவி செய்திருக்கிறார்கள். நாங்கள் அதை ஏன் என்று கேட்கவில்லை, மாறாக எங்களுக்கு ஏன் செய்யவில்லை என்றுதான் கேட்கிறோம். அவர்கள் கேட்டது கிடைத்ததா கிடைக்கவில்லையா என்பதை நீங்கள் யாராவது பீகார் மாநிலத்து நாடாளுமன்ற உறுப்பினரை சந்தித்து கேட்க வேண்டும். தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காரணத்தை நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டியது கடமை. நாங்கள் தொடர்ந்து இது பற்றி பேசுவோம். தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் தொடர்பாக திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். இன்றைய பட்ஜெட்டில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது, புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது, அதேபோன்று தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகளை திருச்சி சிவா முன்வைத்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.